ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்வப்னா டைரிஸ். வீடியோ பார்த்தோன்னே புரிஞ்சிருக்கும், நம்ம இன்றைக்கி அதிரசம் தான் பண்ண போகிறோம். எதுக்காகனா தீபாவளிக்காக தான். ஸோ நானும் எங்கள் அம்மா, என் தம்பி, எங்கள் பாட்டி எல்லோரும் சேர்ந்து தான் இந்த அதிரசம் வந்து செஞ்சோம். ஃபஸ்ட் வந்து வெள்ளைப்பாகு எடுத்துகிட்டு அதில் அரிசி மாவு வந்து கொட்டிட்டு நல்லா கலந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொசீஜரும் உங்களுக்கே தெரியும். முன்காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வாங்கிட்டு வந்து அதில் தான் அதிரசம்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ யாரும் அந்த மாதிரி செய்கிறதில்ல. நாங்கள் ரொம்ப கொஞ்சம் இதுதான் பண்ணிக்கிட்டோம். நான் ஹாஸ்டலில் இருப்பேன். ஃபெஸ்டிவலுக்காக தான் இங்கே வந்தேன். ஸோ நானும் எங்கள் அம்மாவும் தான் மேஜர் பார்ட் இதில் ப்ளே பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பாகுக்கு நானும் எங்கள் அம்மா தான் செஞ்சோம். அது வந்து நல்லா கலக்கிக்கணும் உருண்டை இல்லாமல், இல்லைனா கரெக்டாக வராது. அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சுட்டு ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆகிற கேப்பில் நான் பஜ்ஜி உள்ளே தள்ளிட்டு இருந்தேன். ஸோ ஆயில் ஹீட் ஆன உடனே என் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணால், நானும் எங்கள் அம்மாவும் தட்டி அதில் போட்டோம். என் தம்பி எடுத்து போட்டால் அது கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி இது பண்ணோம். 2 டைப்பாக பண்ணோம். ஒன்று வந்து மைதாவில் வச்சு பண்ணோம், இன்னொன்று வந்து நார்மலாக அதிரசம் தான் பண்ணோம். அப்புறம் என் தம்பிக்கு வந்து ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் தோட்டத்துக்கு போயிட்டான். அப்புறம் எங்கள் பாட்டி வந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி கொடுத்தாங்க. நான் தட்டி தட்டி போட்டேன். அது வந்து ரோட்டி மேக்கர் மாதிரி அதில் செஞ்சேன். எனக்கு செட் ஆகலை. ஸோ நான் அப்படியே கையிலேயே தட்டி தட்டி அதில் போட்டேன். கடைசியாக ஒரு வழியாக அதிரசம் செஞ்சு முடிச்சிட்டோம்.